Hello everyone, welcome and welcome back to my Starlight Tower. Wishing you very happy Pongal. So இந்த வீக் ஃபுல்லாகவே ஃபெஸ்டிவல் வீக் தான். ஸோ நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ என்ன தான் வந்து ஃபெஸ்டிவல் வீக் வந்தாலுமே நம்ம என்ஜாய் பண்ணாலுமே நம்ம லவ்டு ஒன் நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எஸ், அதெல்லாம் வந்து வரி பண்ணிக்காதீங்க. சீக்கிரமாகவே அதெல்லாம் சரியாகும். டூ மேனிஃபெஸ்டேட். ஓகே, நம்ம வந்து ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து கப் மெசேஜ் பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு. ஓகே, நிக் நேம். ஸோ இந்த பர்சன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிக் நேம் வச்சுருப்பாங்க. நீங்களுமே இந்த பர்சனுக்கு வந்து நிக் நேம் வச்சுருப்பீங்க. அது என்ன நிக் நேம் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக வந்து அந்த நிக் நேம்ஸ் இருக்கும். மேக்கப், மேபி நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம். ஆர் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம். ஸோ அவங்க ரியல் ஃபேஸை வந்து உங்களுக்கு காட்டாமல் ஒரு மாஸ்க் வேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ரியலில் வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட காட்டின முகம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் யூ. ஓகே, சி ஐ காண்ட் வித்தவுட் யூ. இது வந்து என்னென்னா, இந்த பர்சன்னாலுமே உங்களை விட்டு இருக்க முடியல அப்படி ஒரு மெசேஜ் பார்க்க முடியுது. டேட்டூஸ், கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டூஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கலாம். டேட்டூ வந்து உங்கள் நேம் வந்து போட்டிருக்கலாம், நீங்களுமே போட்டிருக்கலாம். ஓகே, and next one for you guys. Okay, see, I'm still waiting for you. நீங்கள் தான் அது. எனக்கு தெரிஞ்சு உங்களோட எனர்ஜி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த பர்சன் உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலுமே நீங்கள் வந்து ஸ்டில் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு எரரில் இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் யூ. ஃபியர் ஆஃப் லூசிங் யூ. ஸோ உங்களுக்கு இந்த பயம் இருக்கலாம். ஸோ எங்கே நான் வந்து அந்த பர்சனை இழந்துடுவேணும் அப்படி ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம். See guys, beautiful confirmation, reunion, patch up, again வந்து reconciliation ஆன மெசேஜ் பார்க்க முடியுது. லக்கி. ஸோ சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவராக நடந்திருக்காது, உங்களுக்கு சாதகமாக நடந்திருக்காது. அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது. லக்கி வந்து கிடைக்க போகுது, லக். ஓகே, கனெக்டிங் யூ அகெயின் இந்த பர்சன் கூட ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம். அகெயின் இந்த பர்சன் வந்து பேசியிருப்பாங்க, பட் அது வந்து ஒழுங்காக போகியிருக்காது. ஸோ வந்து அந்த கனெக்ஷன் இன்னும் முடியல. அந்த பாண்டிங், அந்த கனெக்ஷன்ஸ் டிஸ்கனெக்ஷன் ஆகலை, ஸ்டில் அந்த கனெக்டிங்லேயே இருக்குது. ஓகே, ஹோல்டிங் ஹேண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கோங்க. உங்கள் கையை பிடிச்சி நடக்கிறது உங்களுக்குமே பிடிச்சிருக்கோம். அவங்க கையை பிடிச்சி நடக்கிறது. ஸோ அது ரொம்ப நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க. அது என்னால் இங்கே பார்க்க முடியுது. ஐம் வாட்சிங் யூ. ஓகே, ஸோ இது என்னன்னா வந்து இந்த பர்சன் வந்து உங்களை வந்து இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப், ஸோ நீங்கள் வந்து ஸ்பை பண்ணிகிட்ருக்கலாம். இவங்க என்ன ஸ்டோரி போடுறாங்க, என்ன ஸ்டேட்டஸ் போடுறாங்க, இவங்க ஹாப்பியாக இருக்காங்களா இல்லை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி ஆர் எப்படியோ நீங்கள் வந்து இந்த பர்சனை வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க என்ன போயிட்டுருக்கா அவங்க லைஃப்பில். ஓகே, வித்தவுட் யூ ஐம் நத்திங். நீங்கள் ரெண்டு பேருமே நினைக்கிறேன் இந்த எனர்ஜி. ஸோ நீ இல்லைனா நான் எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஒரு இருக்கீங்க நீங்கள். இந்த பர்சன் இருந்தால் மட்டும்தான் வந்து என் வாழ்க்கையே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கைஸ். ஐ வாண்ட் டு கடல். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல். இது வந்து ஒரு ரொமான்டிக் பர்சனாக இருப்பாங்க உங்கள் பர்சன், ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் வந்து ஒரு வார்மாக ஒரு ஹக் பண்ணணும், உங்களை ஹக் பண்ணணும். நீங்களும் அதை மிஸ் பண்ணலாம். ஓகே, என் பர்சன் வந்து இந்த நேரத்தில் என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நிறைய கஷ்டங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கப்போ அந்த பர்சன் உங்கள் கூட இல்லாதப்போ நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சன் என் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த ஒரு டைமில் என் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தெரியுது. ஓகே, ரிங் அண்ட் ப்ரொப்போசல். கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு நீங்கள் ரிங் ஆர் ரோஸ் அந்த மாதிரி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. இவங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். அண்ட் ஆஃப்டர் ஃபைட் அண்ட் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடியுமே. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் மீ மீன்ஸ், ஸோ ட்ரஸ்ட் மீ தவிர்த்து யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் மீ மீன்ஸ், ஸோ ட்ரஸ்ட் மீ அண்ட் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் மீக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். ட்ரஸ்ட் மீ மீன்ஸ் நம்பு அர்த்தம், அண்ட் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் மீ மீன்ஸ் இனி என்ன நம்பி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களால் இந்த பர்சன் அகெயின் நம்ப முடியாமல் இருக்கலாம், பட் இந்த பர்சன் வந்து நீ என்னை நம்பணும் அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் சாங், உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஃபேவரட் சாங்ஸ் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். அண்ட் அந்த சாங்ஸ் கேட்டாலே உங்களுக்கு அந்த பர்சன் ஞாபகம் வரலாம். ஸோ இந்த பர்சன் உங்களுக்கு அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கூட டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் யூ. நைட் டைமில் நீங்கள் நிறைய அவுட் போயிருப்பீங்க, வெளியே போயிருப்பீங்க. ஸோ நைட் டைம் நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க இந்த பர்சன் கூட. டெடி பியர். ஸோ கண்டிப்பாக இந்த பர்சன் உங்களுக்கு டெடி பியர் கிஃப்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட்
ப்ளூ கலர், ரெட் ஆர் ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ். ரைட், பைக் ரைட். கண்டிப்பாக இந்த பர்சன் கூட நீங்கள் பைக் ரைட் கண்டிப்பாக போயிருப்பீங்க. சி பர்ஃப்யூம், இந்த பர்சனோட பர்ஃப்யூம்ஸ் வந்து ஸ்டில் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கலாம். ஸோ ஓகே, உங்களுக்கு திடீர்னு ஒரு ஸ்மெல் வந்தாலே ஓகே இந்த பர்சனோட ஸ்மெல், இந்த பர்சன் இந்த பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எனர்ஜி உங்களுக்கு வந்து தெரியும். டுகெதர், சி அகெயின் ரீகான்சிலேஷன். சேட், நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்க, அதுவும் பார்க்க முடியுது. ஸோ லாங் கேப், ரொம்ப லாங்காக ஒரு 6 years ஒரு 6 months 8 months ரொம்ப கேப் ஆகியிருக்கும் இந்த நோ கான்டாக்ட், அப்படி தான் தெரியுது. சி பிக்அப் மை கால், நீங்கள் இந்த பர்சனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இந்த பர்சன் பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் யூ. சி டால் அண்ட் ஷார்ட் கப்புள்ஸ் ஐம் கெட்டிங். சீயிங் யுவர் பிக்சர்ஸ், ஸ்டில் இந்த பர்சன் உங்களோட பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க அவங்களோட ஃபோனில். ஸோ அதை பார்த்து இந்த பர்சன் வந்து மிஸ் பண்ணுறாங்க, நீங்களுமே வச்சுருக்கீங்க. இந்த பர்சன் வந்து அந்த உங்களோட பிக்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 333 பார்க்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம் நீங்கள். 333 பிளஸ்ட், டிவைன் பிளஸ்ட் உங்களுக்கு இருக்குது. அண்ட் டிவைன் கனெக்ஷன், டிவைன் பார்ட்னராக இருக்கலாம், டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைனாக இருக்கலாம். ஐ எம் கம்மிங் பேக், இது ஒரு ரீகான்சிலேஷன். ஐ எம் கம்மிங் பேக், நான் அகெயின் வரேன். ஸ்பீடி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் வரேன். ஸ்பீட். ப்ளீஸ் அன்பிளாக் மீ, இது நீங்கள் 2 பேருமே தான். ஆக்சுவலி நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம் அண்ட் உங்கள் பர்சன் பிளாக் பண்ணிருக்கலாம். ஸோ யாரோ ஒருத்தர் ப்ளீஸ் அன்பிளாக் மீ அப்படி ஒரு எனர்ஜி இங்கே வந்து பார்க்க முடியுது. அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபார் யூ. ஐ லவ் யூ. ஓகே, லெட்ஸ் சி, நம்ம வந்து இப்போ டாரோட்டில் பார்க்கலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் சி. பிளானிங். இந்த பிளானிங் பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா, இந்த பர்சன் வந்து உங்களுக்காக வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே இன்னைக்கு போய் பேசலாம், இன்னைக்கு போய் பேசினா கரெக்டாக இருக்கும், இப்படி பேசினா கரெக்டாக இருக்கும், இப்படி சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க, அந்த மாதிரி வந்து பிளான் வந்து இந்த பர்சன் பண்ணிகிட்ருக்காங்க. த மெஜிஷியன். மேனிஃபெஸ்டேட் பண்ணுங்க. அண்ட் இது மேனிஃபெஸ்டேட் கார்டு தான். ஸோ நீங்கள் வந்து டூ மேனிஃபெஸ்டேட். ஸோ மேனிஃபெஸ்டேட் பிரிங் யூ மேஜிக் கண்டிப்பாக நடக்கும். Don't worry guys. Okay, see 10 of Pentacles, you get a 10 of Pentacles. ஸோ இது பார்க்குறப்போ அந்த பர்சனுக்குமே வந்து ஒரு ஹாப்பி, அகெயின் நம்ம வந்து ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கணும், அகெயின் என் லைஃப்பில் வரணும், அகெயின் நான் அவங்ககிட்ட வந்து சந்தோஷமாக இருக்கணும். நிறைய ஷேர் பண்ணுவாங்க இந்த பர்சன், கண்டிப்பாக நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அகெயின் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவான பார்ட்னராக இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஹெல்ப்னாலுமே ஸோ அகெயின் இந்த பர்சன் அகெயின் வந்து அந்த பாஸ்ட்டை விட்டுட்டு ஸோ அகெயின் வந்து உங்களை வந்து ஒரு ரீகான்சிலேஷன் பண்ணலான்னு இப்போ திங்க் பண்ணுற மாதிரி இந்த பர்சன் எனக்கு தெரியுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் யூ. ஹார்ட் பிரேக்ஸ், நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் நடந்திருக்கும். மேபி டிவோர்ஸ் ஆகியிருக்கலாம், பிட்ரேல். ஸோ நம்பிக்கை துரோகம், ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அந்த பர்சனுமே வந்து சேடாக தான் இருக்காங்க, அவங்க ஹாப்பியாலாம் இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாலாம் அவங்க இல்லை, நார்மலாக அவங்க லைஃப்பில் ஏதோ போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து இது பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. பட் அந்த பர்சனுக்கு வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த பெயின் இருக்குது, அந்த பெயின் வந்து அவங்களுக்கு பார்க்க முடியுது. ஓகே, மிஸ்ஸிங் எனர்ஜி, ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அந்த பர்சன் நினச்சி. ஓகே, ரொம்ப இன்செக்யூராக இருக்கலாம் நீங்கள். ஸோ அவங்க வரமாட்டாங்க, நம்ம மூவ் ஆன் ஆகிக்கலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்திருக்கும், ஒரு தாட் உங்களுக்கு வந்திருக்கும். பட் உங்கள் இன்ட்யூஷனுமே அதே உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், ஓகே வேண்டாம் வரமாட்டாங்க, நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம், நமக்கு வேறு ஒரு லவ் நம்ம தேடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருப்பீங்க நீங்கள். ஸோ வாட் இஸ் பார்த்தீங்களா? ஸோ அந்த பர்சனுக்குமே ஓவர் பர்டனாக தான் இருக்குது, அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, அவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஒர்க் ரிலேட்டடாக இருக்கலாம், ஃபேமிலி வைஸாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஒர்க் அந்த பர்சனுக்கு இருக்குது, ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பர்சனுமே வந்து ஹாப்பியாலாம் இல்லை, அது வந்து பார்க்க முடியுது அவங்க ஹாப்பியாலாம் இல்லைன்னு. வாட் இஸ் திஸ்? தேர்ட் பார்ட்டிஸ், கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டிஸ் இருந்தாலுமே வந்து அந்த பர்சன் வந்து ஸோ அவங்க அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கல, நான் என்னோடய பர்சனுக்கு ரியலாக இருப்பேன். ஸோ என்ன தான் தேர்ட் பார்ட்டி எனர்ஜியில் அவங்க ஸ்டக்காக ஆயிருந்தாலுமே இந்த பர்சன் வந்து நோ, நான் வந்து உன்னை தான் லவ் பண்ணுறேன், உனக்காக தான் நான் இருக்கேன், கண்டிப்பாக நான் ஒரு நாள் உங்ககிட்ட வருவேன் அப்படின்றது உங்கள் 2 பேருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கலாம். இந்த பர்சன் கண்டிப்பாக வருவாங்க என்கிட்டன்னு. guys, ஜட்ஜ்மெண்டல்.
அகெயின் இந்த பர்சன், அகெயின் சி ஸ்பீடி எனர்ஜி, அகெயின் இந்த பர்சன் வராங்க உங்கள் லைஃப்பில், ஒரு என்டர் கொடுக்க போகிறாங்க, ஒரு செகண்ட் சான்ஸ் வந்து கிடைக்க போகுது, ஒரு ஃபர்கியூனஸ் நடக்க போகுது. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஃபர்கியூ பண்ண போகிறீங்க. நான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஸோ நீயும் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இதை விட்டுடலாம், அந்த மாதிரி இங்கே நடக்கலாம் சில விஷயங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பர்சன் கம்மிங் டு வச்சு வெரி ஸ்பீட் எனர்ஜி, நைட் ஆஃப் வான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சி கைஸ், ஸ்டார் கார்டு. ஸோ இது என்னன்னா வந்து ஹீலிங், ரெண்டு பேருக்குமே ஒரு ஹீலிங் ரொம்ப அதிகமாகவே தேவைப்படுது. ஸோ ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து ஹீல் பண்ணுங்கள், ஒரு மெடிடேட் பண்ணுங்கள், ஒரு டெம்பிள் போகலாம். ஸோ ரீகே ஹீலிங்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். பாசிட்டிவ் எனர்ஜிஸ், பாசிட்டிவாக இருங்க, மெடிடேட் பண்ணுங்கள், காம் யுவர் செல்ஃப். சி டெம்பரன்ஸ், சி பேஷன்ஸ் இல்லை அவங்கக்கிட்ட, அதை பார்க்க முடியுது. இவங்க எப்போ வந்து பேசுவாங்களா மாட்டாங்களா, அதையும் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த பர்சன் கிட்ட இருந்து. ஸோ வந்து சி தி லவ்வர்ஸ் கார்ட், சோல்மேட் கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்களா, ஆல்ரெடி சரி இந்த டிவைன் கனெக்ஷனாக இருந்திருக்கும் இந்த ஒரு கனெக்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து சி டிவைனே உங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க, ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ 222 கூட நீங்கள் பார்க்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து டிஸ்டன்ஸாக நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் ரெண்டு பேரும் மனசார ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கீங்க. ஸ்பிரிச்சுவலி நீங்கள் ரெண்டு பேரும் டுகெதராக தான் இருக்கீங்க. ஓகே, ஃபிசிக்கலி தான் நாங்கள் செப்பரேட்டாக இருக்கோம், பட் நாங்கள் வந்து மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி நாங்கள் வந்து ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்து பார்க்க முடியுது. சி யூ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் திஸ் பர்சன், ஸ்டில் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஓகே, எனக்கு வந்து என் லைஃப்பில் எந்த பர்சனுமே வேண்டாம், என்னோடய பார்ட்னர் மட்டும் எனக்கு வேணும்னு நீங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் நிறைய பர்சன் என்கிட்ட இருந்தாலுமே நோ, எனக்கு அவங்களாம் வேண்டாம், எனக்கு என்னோடய பர்சன் தான் வேணும். ஸோ ஓகே, ஒரு கைடன்ஸ் பார்த்துடலாம், லாஸ்ட் ஒன். ஓகே guys, let's see கைடன்ஸ் ஃபார் யூ. ஆக்சுவலி வந்து நான் 2 கார்டு வைக்கிறேன். ஓகே, 2 கார்டில் நீங்கள் ஏதோ ஒரு கார்டு சூஸ் பண்ணுங்கள், pile 1 and pile 2. அதில் வந்து நம்ம கைடன்ஸ் பார்க்கலாம். Okay, let's start. Okay, this is pile 1 and this is pile 2. நீங்கள் எதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் pile 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சி உங்களுக்கான கைடன்ஸ் அண்ட் உங்களுக்கான பதில் வந்து, ஸோ நீங்கள் வந்து ரியலாக இருங்க, உங்கள் பர்சனுக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் எதாவது மறைக்கிறீங்க அந்த பர்சன் கிட்டனா வந்து அதை வந்து மறைக்காதீங்க, உண்மையாக ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்கள். ரியலாக உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் பேசுங்க. ஓகேவா, நீங்கள் வேறு ஏதோ ஒன்று பேசணும், ஒரு சமாளிக்கணும், அந்த மாதிரி இந்த பர்சன் கிட்ட நீங்கள் பண்ணாதீங்க. அது உங்களுக்கான கைடன்ஸ், ரியலாக இருங்க. ஓகே, அண்ட் pile 2 பார்ப்போமா. சி மெஜிஷியன், டூ மேனிஃபெஸ்டேட், கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்சன் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறப்போ நீங்கள் வந்து லைக் இந்த பர்சன் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னோட பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கணும். அண்ட் நீங்கள் இந்த என்ன கைடன்ஸ்னால் உங்களுக்கு வந்து, ஸோ நீங்கள் அந்த பர்சனே உங்களை பார்த்து அசந்து போகிற அளவுக்கு நீங்கள் வந்து பேசணும். அந்த அளவுக்கு உங்களோட பேச்சு திறமை, நீங்கள் வந்து உங்களோட த்ரோட் சக்ரா வீக் இதுவாக ஓப்பனாக இல்லைன்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள், நல்லா பேசுங்க, போல்டாக பேசுங்க. ஓகே, பேசணும். ஓகே காய்ஸ், ஓகே இப்போ வந்து எஸ் ஆர் நோ ஒரு கார்டு வந்து பார்க்கலாம். ஓகே, எஸ் ஆர் நோ மீன்ஸ் pile 1 pile 2 அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வருது ஏதோ ஒன்று நினச்சிக்கோங்க, ஏதோ ஒரு கொஷின்ஸ் pile 1 and this is pile 2, ஏதோ ஒரு கொஷின்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, திங்க் பண்ணிக்கோங்க, அது நினச்சி பார்க்கலாம். pile 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சி நோன்னு சொல்ல முடியாது, மேபி இப்போ வந்து நோவாக இருக்கலாம் அந்த விஷயம், பட் ஃப்யூச்சர் அண்ட் கொஞ்சம் டேஸில் வந்து அது எஸ்ஸாக மாறுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் pile 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ், யூ கெட் அ எஸ். ஸோ ஒரு கால்க்கு வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் பர்சன் ரீகான்சேஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எஸ், ஒரு மெசேஜ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், நீங்கள் இன்னொரு கொஷின்ஸ் மட்டும் நினச்சிக்கோங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு பார்க்கலாம். லாஸ்ட் கொஷின்ஸ். ஓகே, pile 1 and this is pile 2. நீங்கள் pile 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சி நீங்கள் pile 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து மேபி உங்கள் பர்சனுக்காக சூஸ் பண்ணியிருக்கலாம், அண்ட் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பர்சன் வந்து புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பேசினாலுமே புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க. பட் இப்போ அந்த பர்சன் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களை. ஸோ ஒரு எஸ்ன்ற மெசேஜ் கிடச்சிருக்கு. ஓகே,
ஓகே, நீங்கள் வந்து பைல் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்த் வைஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, ஓவர் திங்க் பண்ணாமல் காமாக யோசிங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே. ஓகே ஓகே காய்ஸ், ஸோ திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு என் ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாப்பியாக இந்த பொங்கல் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.